அடுத்த எபிசோட்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஜெயிலுக்கு போன சிட்டி இன்னைக்கு பெயில்ல வெளிய வராரு. வெளிய வந்தோனே முதல்ல ரோகிணிக்கு பிசிஓல இருந்து கால் பண்றாரு. கால் பண்ணி, "ரோகிணி யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "ரோகிணி யாருன்னு தெரியலையா? என்ன மறந்துட்டியா? நான் தான் சிட்டி பேசுறேன்னோன" ரோகிணி ரொம்ப பதட்டமாயிறாங்க. "சிட்டி நானே உன்ன பார்க்க வரணும்னு நெனச்சிருந்தேன். நீயே வந்துட்ட. நடிக்காத ரோகிணி. என்ன பிளான் பண்ணி உள்ள தள்ளிட்டல்ல. நீ நல்லவளாவும் என்ன கெட்டவளாவும் காமிச்சிட்டல்ல." ரோகிணி உடனே, "இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் முத்து தான். நான் இதுக்கு காரணம் இல்ல. நீ நம்பு சிட்டி. நான் உனக்கு பார்த்து உனக்கு பெயிலுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நெனச்சேன். ஆனா என் சூழ்நிலை சரியில்ல. எனக்கு அடுத்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். உன்ன தவிர எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. நானே உன்ன பார்க்க வரணும்னு நெனச்சேன். நீயே வந்துட்ட. சரி இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு. நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்றாங்க. உடனே அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வர சொல்றாரு. அங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க. என்ன சொல்லுன்னு. "நான் உனக்கு குடுக்க வேண்டிய பணத்த நான் உனக்கு குடுத்துடுறேன். ஆனா எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணுமே" அப்படின்னு கேட்கறாரு. திரும்பி உதவி எதுக்கு என்ன மாட்ட வச்சுட்டு நீ தப்பிக்கிறதுக்கா? இல்ல, இல்ல இது அந்த அளவுலாம் பிரச்சனை இல்ல. இவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க. யாரும் இவங்களுக்கு சப்போர்ட் இல்ல. அதனால நீ பயப்படாம பண்ணலாம் அப்படின்றாங்க. "என்ன பிரச்சனை சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, என் கடையில இந்த மாரி வேலை பார்த்துருந்தாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சரி இதுதானே சப்ப மேட்டர் நான் பார்த்துக்கிறேன். அவங்களோட ஃபோட்டோஸ், கான்டாக்ட் நம்பர் குடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ராஜாவும் ராணியும் நடு ரோட்ல நடந்து வரத பார்த்து சிட்டி அங்க வம்பு வலிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரே கூட்டம்